காத்தடிக்குது, காத்தடிக்குது. ம், ம். ஏய், என்னம்மா பண்ற? வந்தா ஏன்டா ஆடு மேய்க்கிறேன்டா. ஆடு மேய்க்கிறியா? பசங்களாம் இப்பெல்லாம் திடீர்னு திடீர்னு கல்யாணம் பண்ணிடுறாங்கம்மா. நாளைக்கு கூட ஒருத்தனுக்கு கல்யாணமா கூப்பிட்டான் ஃபோன் பண்ணி. சரி போயிட்டு வா. சரி. சரி போர்ட்ரைட்டு போய் மொழியெல்லாம் நம்ப வைக்காத. ஆ. ஓனத்துக்கு போகிறதுக்கு ஏதோ 100 ஒன்னால முடிஞ்ச ஒரு 50 அதுக்கு மேலே வைக்காத. பாதிக்கு வந்துச்சு. ஏமா அவங்களாம் மொய் வச்சே திருப்பி வச்சிருவாங்க. வைக்கவும் வேண்டாம், நாம் அதிகமாக வைக்கவும் வேண்டாம். சும்மா சும்மா எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. இல்லை நாளைக்கு பார்த்தா வேல்முருகன் கூட கல்யாணம் பண்றான்றான். சந்தோஷம் போய் பண்ணிடுவாங்க. கூட படித்த பையன் போன வாரத்தில் ஒருத்தனுக்கு கல்யாணம். 90 கிட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுன்னு நினைச்சாவே எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்குது. எதுக்கு இதெல்லாம் வந்து என்னட்டு சொல்ற? நீ வேற தனியா ஆடு மேய்க்கிறியா? அதான் கஷ்டப்பட வேணான்ட்டு. வச்சு அவனுக்கு பண்ணுறாங்க ஏன் சொல்ற? எனக்கு கல்யாணம் பண்ணி வைமான்னு கேட்கறது. இப்படிமா கரெக்டாக பிடிச்சிருக்கேன். சொல்றது பார்த்தா அப்படித்தானே எனக்கு தோணுது. 90 கிட்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகுது பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டம். எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நீ மாற்றி மாற்றி எவ்வளோ சம்பளம் கொடுக்குறியா அதை வச்சு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ண முடியும். போய் சம்பாதிச்சுவா, நான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சம்பளமா? அது அங்கே வேலைக்கு போனாதான் சம்பளம் வரும். நானா வேலைக்கே போகிறது இல்லை. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு அந்த சாப்பாடு போடுவாங்க அவ்வளோ கேட்கு. முடிவாக கேட்குறான், கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை எங்கேயே போட்டா? காய்ச்சி 1000 ரூபா கையில் கொடுக்குறேன். சந்தோஷமாக போயிட்டு வா. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? கிளம்புறமா நீங்களே இப்படி சொல்லிட்டு வைக்கிறதே இல்லை. போகிறேன் எங்கேயோ போய் சம்பாதிச்சுன்னு கல்யாணம் பண்ணுறேன் நானே. எனக்கு காய்ச்சி காசு வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க.